ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 12 தான். நேற்று 2 மேட்ச் நடந்ததில்ல, 2 மேட்சோட ரிவ்யூ ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் கடன்னு. ரைட், ஃபர்ஸ்ட் மேட்ச் பாட்னா பைரேட்ஸ் வர்சஸ் யூபிஓ தான். 34-31 3 பாயிண்டில் ஜெயிச்சிட்டாங்க யூபிஓ தான். தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வழக்கம் போல் அதே கதை தான். டெய்லி ஏதாவது ஒரு மேட்ச் இந்த மாதிரி தான் ஆகுது. ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் பாட்னா தான் லீடில் இருந்தாங்க. 23-19 4 பாயிண்ட் லீடு. வழக்கம் போல் கடைசி 10 நிமிஷத்தில் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை எதிர் டீம் வந்து கடைசி 10 நிமிஷத்தில் 200% போடுறாங்களா, ஆயிடணும். லாஸ்ட் 10 நிமிஷத்தில் 3 பாயிண்ட் லீடு இருந்தது பாட்னா பைரேட்ஸ்க்கு. ஸ்டில் தோத்துட்டாங்க. அண்ட் பாட்னா தான் ஆல் அவுட் ஆக்க வேண்டியது யூபியை. பட் யூபி வந்து இவங்கள ஆல் அவுட் பண்ணி விட்டாங்க 33வது நிமிஷத்தில். எப்போதுமே ஸ்டார்டிங்கில் ஆல் அவுட் ஆனால் நீங்கள் ரெக்கவர் ஆகிடலாம். லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து ஆல் அவுட் ஆனால் ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு யூபி ஆல் அவுட் ஆகும்போது 11th மினிட் 11-7 ஸ்கோர், பாட்னா லீடிங்கு. 33வது நிமிஷம் வந்து 25-26 ஸ்கோரு, 1 பாயிண்ட் லீடு எடுத்துட்டாங்க யூபிஓ தான். கடைசியில் லைனை யார் கிராஸ் பண்ணுறான், அவங்க தானே ஒலிம்பிக்கில் கோல்டு ஜெயிக்க முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்து ஒன்னாலும் பத்தாது. கடைசியில் ஃபினிஷ் யூபி. சுமித் அண்ட் ஆசு சிங் ரொம்ப டேக்கிள் மேலே டேக்கிள் பண்ணிகிட்டே இருந்தாங்க கண்டினியூஸாக. ஏன்னா 2 பேருமே ஹைஃபை எடுத்தாங்க 5-5. இவங்களுக்கும் சுமித் கேப்டன் வேறு அவங்களுக்கு. பாட்னா இன்னும் சங்கீத் சாவன் அண்ட் சோம்பீர் 2 பேருமே ஃபெயில் ஆகிட்டாங்க. 2 பேருமே டிஃபெண்டர். ஒருத்தர் 0 பாயிண்ட், ஒருத்தர் 1 பாயிண்ட்டு. அப்புறம் யூபி வந்து 33 நிமிஷம் எடுத்ததுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், த்ராஷ் 34 லாஸ்ட் 10 நிமிஷத்தில் இவங்க 8 பாயிண்ட் தான் எடுத்தாங்க. பாட்னா அவங்க பாருங்க கிட்டத்தட்ட 15 பாயிண்ட் எடுத்துட்டாங்க யூபிஓ தான். ரைட், மணிந்தர் 10 ரைட், ஃபஸ்ட்டு 10 ரைட்டில் வந்து 1 பாயிண்ட் தான் அவர். ஆமாம், 1 பாயிண்ட் 1 போனஸ், டோட்டலாக 2 பாயிண்ட் தான். நிறைய ப்ரெஷர் அயன் மேலே தான் விழுந்து பாவம் அயன் லோச்சார். அவர் ட்ரை பண்ணார், 9 பாயிண்ட் எடுக்க முடிஞ்சது. எவ்வளோ தான் அவரும் பண்ண முடியும். அவர் ஒரு சூப்பர் டேக்கில் வேறு அவுட் பண்ணிட்டாங்க. ஆஃப் டைமில் இவளுக்கு லீடு பாட்னா 19-13. அண்ட் சுதாகருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, வந்தார். அண்ட் சப்ஸ்டிடியூட் ஆகி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறமா அங்கித் ராணா ஒருத்தர் வந்தார், ஒரு ரைடரு. அண்ட் புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். சுதாகரை வந்து ஒரு வாட்டி ககன் கவுடா நல்லா ஹோல்ட் பண்ணார் டிஃபென்ஸில். அதுக்கப்புறம் தான் பாக்கி 4 பேர் அவர் மேலே ஜம்ப் பண்ணி ககன் கவுடா அவுட் ஆனார். சுதாகருக்கு சொல்லியிருப்பாங்க பேருக்கு. ஏன்னா அவர் நடந்ததெல்லாம் உள்ளே போய் அப்படியே நின்றுட்டு தான் இருந்தார் அவர். 15-20 செகண்டு. நீ 30 செகண்ட் வேஸ்ட் பண்ணிட்டு வா போதும்னு. அது ஒரு டாக்டிக்ஸ் தான். அது என்ன டாக்டிக்? ஏன்னா ஸ்லோயிங் டவுன் த மேட்ச். நம்ம தமிழ் தலை வச்சு சொன்னோம் தெரியுமா, 9 பாயிண்ட் லீட் இருக்கும்போது மேட்சை நீ ஸ்லோ பண்ணியிருக்கணும். அதை விட்டு குடுன்னு போயிட்டு வரக்கூடாது. 30 செகண்ட் முடிச்சுட்டு வரணும். அதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை அவர் கரெக்டாக பண்ணார். நீங்கள் ஃபஸ்ட் 30 நிமிஷம் ரொம்ப நல்லா ஆடி இன்எக்ஸ்பீரியன்ஸ் ரைடிங் தான் சொல்லணும். அயான் செகண்ட் ரைடர், செகண்ட் சீசன் இது. அவரையும் 300 பாயிண்ட் எதிர்பார்க்க முடியாது. தேவாங்க மாதிரிலாம். மணிந்தர் சிங்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி நவீன் எக்ஸ்பிரஸ் 2 பாயிண்ட்டு, பவனுக்கு பாயிண்ட் கிடைக்க மாட்டேங்குது. பர்தீப் நர்வாலை யாரும் எடுக்கல. அந்த லிஸ்ட்டில் இவரு சேர்றாரு இப்போ மணிந்தர். வாட் டு டூ? அண்ட் அவங்கக்கிட்ட நிறைய ரைடர் இருக்காங்க. குமான் சிங், ககன் கவுடா, பவானி ராஜ்புட், சிவம் சௌத்ரின்னு ஒருத்தர் சப்ஸ்டிடியூட்டை வந்தாருங்க. அவர் வந்து 5 பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறார் சப்ஸ்டிடியூட் வர்றான்ட்டுன்னு. ஸோ திஸ் இஸ் ஹவ் தே பிளேட். அண்ட் ரைடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாட்னா யூபி 2 பேருமே ஈக்குவல் தான், 18-18. டேக்கிளில் தான் மாறிச்சு. 7 பாயிண்ட் தான் பாட்னா, அவங்க யூபி 13. ஆல் அவுட்டில் ஆளுக்கு 1 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் 4 கிடச்சிது பாட்னா, அவங்களுக்கு 1. இவென்ச்சுவலி 3 பாயிண்டில் டிஃபர் ஆகிடுச்சு. 3 சுதாகர் 0 பாயிண்ட் தான். ஏன்னா 2-3 ரைட் தான் எடுத்தார். அங்கித் ஒரு 3 பாயிண்ட்டு, சங்கீத் சாவன் ஒரு 0 பாயிண்ட்டு. மொத்தத்தில் டிசப்பாயிண்டிங் லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் சொல்லணும். இது வர லாஸ்ட் 10 மினிட்ஸில் தான் ரொம்ப ஒருவேளை ஃபர்ஸ்ட் விளையாடு இன்னுமா லாஸ்ட் 10 மினிட்ஸு எப்படி ஜோக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் 34-31. 2வது மேட்ச் என்னாச்சுன்னு பார்ப்போம். பொன்னேரி பல்தன் வர்சஸ் குஜராத். அஸ்லாம் இனாம்தார் வர்சஸ் த ஷோ ஸ்டாப்பர் ஷாதுலு. ரைட், 2வது மேட்ச் பார்த்துறோமா. குஜராத் வர்சஸ் பொன்னேரி பல்தன். த்ராஷ்ட்னு தான் சொல்லணும். பொன்னேரி பல்தன் 41-19 22 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிட்டாங்க. க்ளூலெஸ்ஸாக இருந்தாங்க குஜராத்தை. ஷாதுலு ரொம்ப குவைட்டாக இருந்தார். ஃபஸ்ட்டு 24 நிமிஷத்தில் 0 பாயிண்ட். அப்புறம் எடுப்பார் பார்த்தா மேட்ச் முடியும் போது அவர் 0 பாயிண்ட் தான். அண்ட் அந்த சுனில் மும்பா சோலோ டேக்கிள் பண்ணார்ல, அந்த சைக்கலாஜிக்கலி அவர் அந்த இதுலேருந்து பேக் ஃபுட்டில் போயிட்டார். இன்னும் அதுலேருந்து தெரியலன்னு நினைக்கிறேன். அதே நினச்சிட்டு இருக்காரு. குஜராத்தோட டிஃபென்ஸ் பாயிண்ட் 5 பாயிண்ட் தாங்க. 5 பாயிண்ட் டிஃபெண்டர் மொத்தமே எடுத்தால் நீங்கள் எங்கேருந்து ஜெயிக்க முடியும்? அதான் 41 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆப்ஷன்லேயே பயங்கர தவறு பண்ணது அவங்க பிளண்டர். எல்லாரோட ஜாஸ்தி பரிசு இவங்ககிட்ட தான் இருந்தது. 4 கோடி வச்சுட்டு ஆப்ஷனில் வந்து ஷாதுல் பின்னாடியே ஓடினாங்க. ஷாதுல் பயங்கர ஹை ப்ரைஸ் எடுத்து வச்சுட்டு டீமை ரெடி பண்ணவே முடியல. அண்ட் ஷாதுலை வந்து குவைட்டாக வச்சாங்க. அஸ்லாம் இனாம்தாரே சொல்லியிருப்பாரு, யாரும் ஷாதுல் பக்கம் போகாதீங்க, கோவமாக இருக்காரு, அவுட் பண்ணுவார், எனிவே இது குட் பிளேயர்னு. யாருமே அவர் பக்கமே போகல. பாக்கி யாருங்களும் அவுட் பண்ணிட்டாட்டே வந்தாங்க. ஆஃப் டைமில் பொன்னேரி பார்த்தா 6 பாயிண்ட் தான் லீடு. 20th மினிட்ல இல்லை 17-11 முடியும். 30th மினிட்ல 28-14 டபுள் ஆயிடுச்சு லீடு, 14 பாயிண்ட்டு. இவென்ச்சுவலி 41-19. பொன்னேரி பல்தன் பார்த்தீங்கன்னா பங்கஜ் மொய்தே 5, அஸ்லாம் இனாம்தார் 5 கேப்டனு. அண்ட் ஆதித்யா ஷெண்டே 6. அண்ட் அபினேஷ் நடராஜன் பிரமாதமாக விளையாண்டாலும் கொஞ்சம் அடி கூட பட்டுச்சு. சூப்பர்
அவரும் 6 பாயிண்ட் அந்த அவங்க டீமில் ஹையஸ்ட் ரைடு பாயிண்ட் வந்து ஆதித்யா ஷிண்டே அதை ஈக்குவல் பண்ணார் அபினேஷ் நடராஜன் 6 பாயிண்ட். ரொம்ப நல்லா விளையாண்டாரு. அண்ட் நம்மால் நடுவில் வந்தார் சப்ஸ்டிடியூட்டா, யார் நம்ம சச்சின் தெண்டுல்கர். ஆமாம், 25வது நிமிஷத்தில் அமிச்சாங்க. அப்படியே துள்ளி துள்ளி வந்தார் ஆய் அப்படின்ட்டுன்னு. டூஆர் டை அது வேற எடுத்தோன்னா ஒரு டூஆர் டை ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு நம்ம எடுத்தோம். என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ அவங்களும் டூஆர் டைன்னு எடுத்தாங்களா, அவுட் ஆகிட்டார். இப்போ வாட் டு டூ ஒரு ரைட்லாம் எடுக்க போனார், அவுட் பண்ணி நிற்போம் கிளம்பி நின்று அனுப்பிச்சி விட்டாங்க. அசலாம் என்ன அதோட ஸ்பீடு. இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு மனுஷன். இன்ஜுரிக்கு அப்புறம் பொதுவாக எல்லாருமே தடுமாறுவாங்க. நவீன் ஆகட்டும், நீங்கள் இவரே எடுத்துங்களேன், நம்ம சாகர் இன்ஜுரிக்கு அப்புறம் தடுமாறினார், பவன் ஷராவத். பட் இவர் அஸ்லம் வந்து வெரி வெரி ஃபாஸ்ட்டு, சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், வெரி குட் ஆல்ரவுண்டர் இந்த சீசனில் பிகேஎல். அண்டு ஒரு டிஃபெண்டர் ஒருத்தரை பிடிச்சாங்கன்னா புனேரி பல்தான், பாக்கி 6 பேர் வந்து மேலே ஊந்துடுறாங்க. ஒன்றும் பண்ண முடியறதில்ல ரைடரால். லாஸ்ட் ரைடு ஷாதுல் எடுத்தது காமெடி ஆஃப் எரர். என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்னு எண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ட்ரை பண்ணவும் இல்லை, அட்டம் பண்ணவும் இல்லை, இவ்வளோ கோடி கொடுத்து பண்ணவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் பழைய மேட்சே நினச்சிட்டு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? பட் அதில் வேறு அஸ்லம் கேட்குறாரு அந்த ரைடில், வாட் ஹேப்பன், வை ஆங்கிரி பாஸ், வை ஆங்கிரி பாஸ் 3 வாட்டி கேட்டார். அந்த இதை நீங்கள் ஹைலைட் போட்டு பாருங்கள். மண்டே ஆட்டார், எனக்கு தெரியும் அப்படின்ட்டுன்னு. அண்ட் யூனோ பெத்தட்டிக். குஜராத் 3 பிளேயர் 0 பாயிண்ட். இமான்ஷு, நிதின் பன்வர் அண்ட் ஷாதுலு 0 பாயிண்ட். டர்னிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல ஆயிடுச்சு. ஷாதுல் ஒரு ரைடு எடுக்க போனார், போக் லைனும் போனஸ் லைனுக்கு நடுவில் போய் நின்னார். குடுன்னு போய் அவர் கௌரவ் கத்திரி காலை பிடிச்சார், எல்லாரும் போட்டு அமுக்கி அவர் அவுட் பண்ணிட்டாங்க. உடனே ஆல் அவுட். 10வது நிமிஷத்தில் குஜராத் ஆல் அவுட் 12-6. 30th மினிட்ல 2வது ஆல் அவுட் 28-14. அங்கே பார்த்தீங்கன்னா ராகேஷ்ன்ற ஒரு 6 பாயிண்ட் எடுத்தார் ரைடர். அவரும் ஒன்றும் அவ்வளோ பெரிய ரைடர்லாம் கிடையாது. இமான்ஷு சிங் 2. அப்புறம் அஜித் சப்ஸ்டியூட் ஆமிச்சாங்க, நம்மளால் அஜித் குமார் ஜீப்புல இருந்தார், அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தார். மொத்தத்தில் வெரி வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ். இவ்வளோக்கும் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி குஜராத்தும் வந்து டை பிரேக்கரில் போய் லாஸ்ட்டில் அவுட் ஆகிட்டு வந்தது சோலோ டேக்கரில் சுனில்கிட்ட. புனேரி பல்தானும் டை பிரேக்கரில் தான் போய் ஜெயிச்சுட்டு வந்தது. அவங்க 2 பேருமே டை பிரேக்கர் முடிச்சுட்டு வந்து ஹை ப்ரொஃபைல் மேட்ச். இப்போதைக்கு 3 டீம் தான் 2 ஜெயிச்சிருக்கு. மும்பா, யூபி யோதா அண்ட் புனேரி பல்தான். குஜராத் 2 தோத்துட்டாங்க. பட் இன்னுமே அவங்க பவுன்ஸ் அவங்க ஒன்றுமே இல்லை. எதாவது இருந்தால் தானே நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? ராகேஷ், இன்னும் இமான்ஷு 2 இமான்ஷு, பிரதீக் தையா 1 பாயிண்ட்டு, நிதின் பன்வர், டக்கு. கான் டூ ஹெல்ப் இட். சேட் தான், கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ பெரிய பிளேயரு ஒரே ஒரு இன்சிடெண்ட்டில் அப்படியேவா மாறுறது. 2 எக்ஸ்ட்ரீமாவாக இருக்கிறது. ஒன்று வெரி குட், இல்லைன்னா வெரி பேட். குட் பேட் அக்லி படம் மாதிரி இப்போ ஃபேன்ஸை தான் இப்போது அக்லி ஆக்கி விட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும்போது இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. எல்லா மேட்சும் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் போகுது. லாஸ்ட்டு 2 நிமிஷத்தில் முடிவாகுது. நீங்கள் என்னடானா 41-19 தோத்து நிற்கிறாங்க ஹியூஜ் மார்ஜினில். ஈவன் அஸ்லமுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இது என்னடா மேட்ச் மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டுன்னு ஒரு மாதிரி திரும்ப. ஏன்னா 2 பேருமே ஏற்கனவே ஒரே டீமில் விளையாண்டவங்க தானே. புனேரி பல்தானில் தான் இருந்தார் இவரோ ஷாதுலு. ஸோ அவரோட பிஹேவியர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவார் எல்லாமே அஸ்லமுக்கும் தெரியும். ஸோ இ வாஸ் ஸ்டண்டு, ஏன்னா ஃபைட்டே எல்லாமே போகிறாரு அப்படின்ற மாதிரி. 0 பாயிண்ட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி அவுட் ஆகிடுது, அது வேறு விஷயம். ட்ரை பண்ணாமல் நின்று கிணத்துல எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதான் பண்ணிட்டு இருந்தார் ஷாதுலு. பார்ப்போம் அடுத்த மேட்சில் என்ன நடக்குங்க. இதுதான் இப்போதைக்கு 2 பேரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் வருது. என்ன சொன்னாங்க 2 டீமும். அது எங்களுக்கு தேவையில்ல ஆதரவு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குஜராத் மேட்சில் பாட்னா வேலையில்? ஏன் தோத்தாங்க பாட்னா, ஏன் தோத்தாங்க குஜராத்? உங்கள் கருத்தை சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.